வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 24th மேட்சோட ப்ரொடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 10th ஏப்ரல் 7:30 PM. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து நமக்கு எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால தான் நம்பர்ஸ் படி நம்ம சேட்ஸ் படி பார்த்து போகிறது. ஸோ நம்பர்ஸ் படி நீங்கள் கரெக்டாக நீங்கள் பிளேயர்ஸை பிக் பண்ணாலே உங்களுக்கு ஹை பிக் பிளேயரு லோ பிக் பிளேயர்லாம் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு மென்ஷன் ஆகிடும் அந்த இடத்துல. ஸோ அதனால தான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8000 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 400 பேர் தான் வீடியோ வந்து பார்க்குறீங்க. ஸோ அதுலேயும் டெலகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் பார்க்குறீங்க. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன். ஸோ ரியாக்ஷன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன், ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஏதோ ஒன்று அந்த மாதிரி உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணணும். ஸோ அப்படி யாருமே ஒரு மோட்டிவேட் பண்ணுறதே இல்லை. ஸோ நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர்ஸை வச்சு பேச அனலைஸ் பண்ண தான் ஒரு புது ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு நம்பர்ஸ்லாம் எடுத்து நான் ஒரு வீடியோ போடுறேன்னா பார்க்குறவங்களுக்கு ஒன்று தோணும். ஸோ இதை செய்யலாம் பிரதர், இதை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் வந்து சேனலில் மென்ஷன் பண்ணிங்கன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை யாருமே வந்து செய்ய மாட்டேன்றீங்க, மோட்டிவேட்டும் பண்ண மாட்டேன்றீங்க. ரியாக்ஷனுங்கிறதே சுத்தமாகவே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் மெனக்கடல் வந்து ஜாஸ்தி. ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறோன்னா இவ்வளோ நம்பர்ஸ் எடுத்து இதை ரெடி பண்ணி கிரியேட் பண்ணி இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது பிளேயர்ஸ் சூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும். இவ்வளோ விஷயங்களை அனலைஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் தோணும். இல்லைனா ஒரு நாள் வந்து ஒருத்தருக்கு சாதகமாக இருக்கும், அவங்க சொல்கிறது நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நம்ம பிரதர் ஒருத்தர் அருமை தம்பி பிரசாந்த், அவர் வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தார். அதாவது கர்னால் பாண்டியா வந்து இதே டேட்டில் வந்து 7th ஏப்ரல் வந்து பர்டிகுலராக லாஸ்ட் சீசன் அதுக்கு முந்தின சீசனில் வந்து மல்டிபிள் விக்கெட் எடுத்திருக்காரு, கொஞ்சம் பாருங்கள் சேட்ஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னடா அப்படி சொல்கிறாங்களே, நான் போய் சேட்ஸை பார்த்துட்டு லெஃப்ட் ரைட் கம்பேரிசன் வந்து கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்தது. மேபி ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் பர்டிகுலராக அந்த மேட்ச்சில் வந்து கர்னால் பாண்டியா நம்ம கொடுத்துருந்தோம். ரிஸ்கியாக கேப்டன் வீசி கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இது வந்து நீங்கள் இன்டியூஷனாகவும் எடுத்துக்கலாம், ப்ரெடிக்ஷனாகவும் எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் ஃபேண்டஸியில் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்பர்ஸ் மட்டுமே வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல மாட்டேன். அப்பப்போ ஆன் டைமில் நீங்கள் என்ன டீம் மேக் பண்ணுறீங்க, இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து டீம் எப்படி மேக் பண்ணுறது, பேக்கப் டீம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ பேக்கப் டீமுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டீம் நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் மேக் பண்ணுறீங்கன்னா அதில் சில பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த பிளேயர்ஸ் வச்சுருக்கலாம், அந்த பிளேயர்ஸ் வச்சுருக்கலாம், டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டீமை அப்படியே பேஸ் பண்ணி இன்னொரு டீம் மேக் பண்ணிங்கன்னா அதில் அந்த பிளேயர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணணும். ஸோ அந்த 3 பிளேயர் 4 பிளேயர்ஸை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் பேக்கப் டீம். ஸோ எப்போவுமே டீம் மேக் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்துடணும். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் டீம் வின்னு, ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் வின்னு, இந்த டீம் தான் ஷுவர் ஷாட்டு, இந்த மாதிரி ஒரு கான்செப்டோடு நீங்கள் டீம் மேக் பண்ணிங்கன்னா அந்த கான்செப்ட் ஃப்ளாப் ஆனாலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ நான் ஒவ்வொரு போஸ்ட் உங்களுக்கு டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதிலே சின்ன விஷயங்களை நான் வந்து இன்புட் வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஸ்டடி பண்ணாலே ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான நல்ல சான்சஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 24வது மேட்ச் வந்துட்டோம். ஸோ இன்னும் ஒரு 50 மேட்ச் தான் இருக்குது. இதுக்குள்ளேயே யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜிஎல் வின் பண்ணிங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் தான். ஸோ அதனால் வீடியோ வந்துட்டு தொடர்ச்சியாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஹிண்ட்டை வந்து நோட் பண்ணுங்கள். பர்டிகுலராக அங்கங்கே ஒரு ஹிண்ட்டு. ஸோ ஒரு டீமில் வந்து ஒரு மேட்ச்சில் வந்து இந்த சைடு ஒரு 3 பிளேயர், இந்த சைடு 3 பிளேயர், ஹை பிக் பிளேயர் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் 6 பிளேயராக தெரியும். ஆனால் சில லூசிங் டீம் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாப் ஆகுங்க. ஸோ நேற்று மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா 2 டீம்லையுமே கேப்டன் வைசி கொடுத்துருக்கோம். பட் வின்னிங் டீம் சைடு வந்து பேட்டிங் பேஸில் போகும்போது அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. பட் த்ரூ ஜோரல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகிட்டார். ஸோ த்ரூ ஜோரல்ங்கிற பாருங்கள், சாரி, கீப்பிங் பொசிஷனில் ஒரு பிளேயர் வந்து ஃப்ளாப் ஆகிட்டார். அந்த ரூத்தர் போர்டு வந்து ஃப்ளாப் ஆகிட்டார். ஸோ இது பார்த்தீங்கன்னா நடக்கும். இந்த மாதிரி லூசிங் டீம் சைடு மேட்ச் லூஸ் பண்ணும்போது சில பிளேயர்ஸ் வந்து ஃப்ளாப் ஆவாங்க. பட் சஞ்சு சாம்சன் வந்து நல்ல ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டார். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு லிட்டில் பிட் மிஸ்டேக் தான், பெருசாக மிஸ்டேக் கிடையாது. அசம்பிள் பண்ணுறதுல மட்டும்தான் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஸோ ஷாருக் கான் கூட பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணி மேலே வந்தார், நல்ல ஒரு இன்னிங்ஸு, நல்ல ஒரு பிளேயரு, ஹிட்டு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்களோட இன்புட்டும் இருந்தால் தான் நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோ வந்து நம்பர்ஸை வச்சு கரெக்டாக போகிற நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் டீம் மேக் பண்ணுங்கள். ஷோர் ஷாட் வந்து ஜெயில் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னொரு விஷயமும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். 9 இயர்ஸ் பேக் வந்து ஃபேண்டசி இருந்த பேட்டர்னே வேறு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இப்போ வரையும் பேசிகிட்டு தான் இருக்காங்க. அந்த டைமில் ப்ளே பண்ண ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி வந்து செப்பரேட்டாக வந்து டீம் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய நண்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வந்து ஸ்டாஃபே வச்சுருக்காரு. ஸ்டாஃபே வச்சுக்கிட்டு பிளேயர்ஸை வந்து அப்படியே பிரிக்கிறாங்க. பேட்டர்ஸ் தனியாக, பவுலர்ஸ் தனியாக, ஆல்ரவுண்டர் தனியாக பிரித்து கிரவுண்ட் ஷாட்ஸு, வென்யூ ஷாட்ஸு எல்லாமே பக்காவாக எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்டாஃபுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா பர் மந்த்து 50லேருந்து 70K சேலரி, மேக் லேப்டாப்பு, பைக்கு எல்லாமே கொடுத்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு ஒரு நாளைக்கு அவங்க மினிமம் 5,000
பேமெண்ட்டை வாங்கி டீம் கொடுத்தாங்கன்னா, அப்போ 50,000 பேருக்கு 2 டீம் கொடுத்தாங்கன்னா நல்லா கவனித்து பாருங்கள். 50,000 பேருக்கு 2 டீம் கொடுத்தாங்கன்னா ஏறக்குறைய 1,00,000 டீம் மேக் பண்ணுறாங்க இந்த ஃபேண்டசியில். அப்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அதில் ஹிட்டு கிடைக்கும். அந்த 50,000 பேரில் ஒரு 10 பேர் தான் டாப்பில் வருவாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து ஃபேக்கு, இது வந்து ஹம்பக்கு, இந்த மாதிரி நினச்சிட்டு தான் லூஸ் பண்ணுறாங்களே தவிர, நீங்கள் வந்து வேறு டைமென்ஷனில் டீம் வந்து மேக் பண்ணி நீங்களே வியூ பண்ணி பார்க்கணும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்த பிற்பாடு அதை போஸ்ட் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பர்டிகுலராக சொல்கிறேன். ஸோ எல்லாமே ஒரே வீடியோவில் நம்ம சொல்ல முடியாது. அப்பப்போ ஒரு வீடியோவில் அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் வரும். அதை நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணிங்கன்னா வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் எனிவே நேற்று மேட்ச் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸாக போயிருக்கீங்க, மெயில் பார்க்க முடியல, நான் நேரத்தோட படுத்துட்டேன். ஸோ அதனால் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஆர்சிபியோட ஹோம் மேட்சஸ் தான். 2 டீமோட கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தாக்கா ஆர்சிபி கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது. ஸோ அவங்களோட ஹோம் கிரவுண்டு, பட் சின்ன கிரவுண்டு, நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் பார்த்துங்க. பேட்டிங் பேஸில் போச்சுன்னா பேட்டர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போங்க. கொஞ்சம் பவுலர்ஸ் சப்போர்ட்டாக இருக்குன்னா பவுலர்ஸ் பக்கம் போங்க. ஸோ இதுதான் பேட்டர்ன். ட்ரீம் லெவலில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 202 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண மேட்சோட கம்பேரிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு டீம் வந்து 84 முறை வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் எடுத்து 107. ஸோ இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது செகண்ட் பேட்டிங் டீமுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த சாட்ஸ் படி. ஆனால் 2 டீமோட கம்பேரிசன், பிளேயர்ஸோட அப்டேட்டு, லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை வச்சு அனலைஸ் பண்ணதில் டிசி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அப்போ டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா ஃபேண்டசியில் நிஜமாகவே பிளேயர்ஸை நம்ம சூஸ் பண்ணுறது ரொம்பவே காம்ப்ளிகேட்டாக இருக்கும், ரொம்பவே டஃப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மேட்ச் நீங்கள் பிஃபோராகவே 2 பேட்டர்னுமே ரெடி பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆன் டைமில் சூட் ஆகும். ஸோ ஆன் டைமில் வந்து ஆர்சிபி பேட்டிங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிளேயர்ஸை பிக் பண்ண. பட் டிசி வந்து பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்பவே காம்ப்ளிகேட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிஃபோராகவே கொடுத்துட்றேன். மேபி ஆன் டைமில் கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா என்னோட ரிஸ்க் டெமோ டீம் வர்றதுக்கும் டைம் ஆகும், வராமலும் போகலாம். பட் எதிர்பார்க்காதீங்க, வீடியோ பார்த்து ஓனாகவே நீங்கள் டீம் மேக் பண்ணுங்கள். அதுதான் என்னோட சஜஷனாக கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ டோட்டலாக 8 மேட்ச் ப்ளே பண்ணதில் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் தான் டிசி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பேரிசன் பார்க்கும்போதும் ஆர்சிபி கொஞ்சம் அப்பரில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட லைனப் எப்படி வருது அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துப்போம். பிச் ரிப்போர்ட்டும் கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரீசெண்டாக வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஒரு 169 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஆர்சிபி வெர்சஸ் டிசி. ஸோ இதை தான் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம். இந்த இடத்துல ஆர்சிபி பாருங்கள் 187 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா டிசி வந்து 140 ஃப்ளாப் ஆகிருக்காங்க. மேபி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க ஆர்சிபினா இந்த 180ங்கிறது 200 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பேட்டிங் விக்கெட்டாக இருக்கும்போது. டிசி வந்து செகண்ட் பேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளாப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பிகினிங்லேயே கொடுத்துட்றேன். ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 13 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பாருங்கள் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் நோட் பண்ணக்கூடிய விஷயம் இந்த இடத்துல. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பேட்டர்னில் டீம் மேக் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டீமில் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டும் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த இடத்துல ஹெட்விகெட்ஸு. ரஜத் படித்தார் ஒரு 52 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விராட் கோலி 27. ஸோ யாஷ் டயால் பாருங்கள் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அப்போது செகண்ட் பவுல் பண்ணும்போது யாஷ் டயால் வந்து ஃபயராக இருந்திருக்காரு. ஸோ எப்போவுமே யாஷ் டயால் வந்து நம்ம செகண்ட் பவுலிங் தான் சூஸ் பண்ணுவோம். சந்தீப் சர்மாவும் செகண்ட் பவுல் தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுலிங்கே நான் எடுத்துருக்கே மாட்டேன் சந்தீப் சர்மாவை, டெட்லி ஃப்ளாப் ஆகிட்டார். ஸோ அதே மாதிரி யாஷ் டயால் வந்து செகண்ட் பவுல் பண்ணும்போது எஃபெக்டிவாக இருப்பார், பர்டிகுலராக நோட் பண்ணிங்க. அக்சர் பட்டேல் ஒரு 57 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ராசிக் சலாம் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நோட் பண்ணி இந்த ராசிக் சலாம் கூட ஒரு டீபிக்காக தான் இருக்கும் இன்றைக்கி ஃபேண்டசியில். ஸோ இந்த வெனி பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கல், ஜிதேஷ் சர்மா, பிளிப்சால்ட்டு, ரஜத் படித்தார், விராட் கோலி இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ டைம் ஆகிடும், லென்த்தாக போகனால பிளேயர்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், பார்த்துங்க. ஆன் டைமில் டெலகிராம்லேயே அப்டேட் கொடுக்குறேன். ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் புவனேஸ்வர் குமார், ராசிக் சலாம், யாஷ் டயால், ஹேசல்வுட்டு, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் இந்த பிளேயர்ஸ்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. டீம் வைஸ் பார்த்தோம்னா படிக்கல், லியாம் லிவிங்ஸ்டோனு, அக்சர் பட்டேல் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல நம்பர்ஸோடு தான் ப்ளே பண்ணுறாங்க. நட்ராஜன் இன்றைக்கி உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக அவருக்கு மல்டிபிள் விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணிங்க. ஆன் டைமில் 11 வந்தால் பிக் பண்ணுங்கள். ஸோ ஆர்சிபியோட லாஸ்ட் மேட்சோட சேம் 11 தான் வந்திருக்கேன். பிளிப்சால்ட்டு, விராட் கோலி. ஸோ இந்த 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ பிளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லலாம். மேபி பியூர்லி பேட்டிங் ட்ராக்காக கொடுக்குறாங்க ஆன் டைமில் அப்படின்னாக்கா பிளிப்சால்ட்டை வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஷுவராக பிக் பண்ணுங்கள், செகண்ட் பேட்டிங் பண்ணால் ட்ராப் பண்ணிட்டு போங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைலி ரிஸ்க்காக போகிறவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டாக கொடுக்குறாங்க. மேபி 1 or 2 கேச்சஸ், ஒரு கேட்ச், அந்த ஒரு லைஃப் கொடுக்குறாங்கன்னா பிளிப்சால்ட்டோட இன்னிங்ஸ் வந்து கேப்டன் ஆகக்கூடிய அளவுக்கு பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் எந்த டைப்பில் மேக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் பிளிப்சால்ட்டை யூஸ் பண்ணணும். பர்டிகுலராக உங்களுக்கு சொல்லிடுறேன். பிளிப்சால்ட் ஃபஸ்ட் பேட்டிங் ஹிட்டு,
கேப்டன் வரக்கூடிய பெஸ்ட் பிளேயரு. பட் ஏதாவது லைஃப் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அந்த 2 ஓவர் தாண்டிட்டார் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குது. ஹெட்விகேட்ஸை பொறுத்த வரைக்கும் 43 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 22 தான் வச்சிருக்காரு. த்ரெட்டுன்னு பார்த்தா அக்சர் பட்டேல். ஸோ இனிஷியலாக எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் தான். மேபி சமீரா, துஷ்மந்தா சமீரா உள்ளே வந்தால் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இனிஷியலாகவே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விராட் கோலி. ஸோ இந்த மேட்ச் வந்து விராட் கோலி வந்து பெரிய இன்னிங்ஸ் ஆடுவாரா அப்படின்னு பார்த்தாக்கா என்னோட அசம்ஷன் வந்து ஒரு டவுட் தான். ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பவுலர்ஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது இனிஷியலாக கொஞ்சம் டேர்ன் கிடச்சிதுன்னா மேபி ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்குது சமீரா வந்தால். நெக்ஸ்ட்டு முகேஷ் குமாரும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்தாக்கா கண்டிப்பாக அது நடக்க சான்சஸ் இருக்குது. அதனால் எடுக்கிறவங்க வந்து சேஃபாக போகிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க் எடுக்குன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ட்ராப் பண்ணிவிட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பெட்டராக உங்களுக்கு கிளிக் ஆகும். பட் நல்ல பிளேயர் தான், ஸ்டார் பிளேயர் தான். பட் இந்த மேட்ச் கொஞ்சம் 2 டீம்லேயும் பவுலர்ஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது வெனியோட டைமென்ஷன் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் டேர்ன் கிடச்சது, எக்ஸ்ட்ரா ஸ்விங் ஆகுது அப்படின்னாக்கா நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேவ்தத் படிக்கல். இந்த மேட்ச்சில் என்னோட கேப்டன் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஷுவர் ஷாட்டு தேவ்தத் படிக்கல் ட்ரை பண்ணாலும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும். ஹெட்விகேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வச்சிருக்காரு. நல்ல ஒரு பெரிய நாக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நின்றுட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி நல்ல ஒரு பிக்காக ஒரு கம்மி பிக்கு கேப்டன்சியாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரஜத் படித்தார். நல்ல ஒரு லக்கி கேப்டனாக தான் இருக்கார். ஸோ இவருக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கொடுத்தாலும் இவருக்கு நிறைய கேட்சஸ் எல்லாம் ட்ராப் பண்ணுறாங்க. நல்ல ஒரு சேஃபாக நல்லா தான் ப்ளே பண்ணுறாரு. பட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து ரஜத் படித்தாருக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ளாப்பு இல்லைன்னா ஓரளவுக்கு கேட்ச் ஏதாவது ஒரு கேட்ச் 2 கேட்ச் விட்டாங்கன்னா உள்ளே வர சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் உங்கள் பேட்டர்னில் போய்க்கிங்க. அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை அவுட் எடுத்திருக்காரு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 20 வச்சிருக்காரு ஆவரேஜ். ஹெட்விகேட்ஸ்லேயும் 40 வச்சிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து டெட்லி ஹிட் ஆர் ஃப்ளாப்பு 50-50 ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன் ரஜத் படித்தார். மேபி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ரொட்டேட்டிங் ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். லியாம் லிவிங்ஸ்டோனும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் வந்து ஒரு த்ரெட் அலாட்டோட தான் கொடுக்குறேன். ஹெட்விகேட்ஸ் வந்து பவுலிங் பண்ணுறாரு. பட் இந்த வெனியூவில் வந்து டைமென்ஷன் சின்னதாக இருக்கும்போது கொஞ்சம் வெளியில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்ல ஹிட்டர்ஸும் அந்த டீமில் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஒரு ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸு டைமென்ஷன் சின்னதாக இருக்கும்போது பால் கொஞ்சம் வெளியில் போக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. த்ரெட்டுன்னு பார்த்தா அக்சர் பட்டேலில் குல்தீப் யாதவ் 2 பேருக்குமே த்ரெட் இருக்குது. ஜிதேஷ் சர்மா மஸ்டாக ட்ரை பண்ணலாம். நல்ல பிக்காக இருக்கும். லோ பிக்காக இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஹெட்விகேட்ஸை பொறுத்த வரைக்கும் 18 தான் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 30 தான் வச்சிருக்காரு. ஸோ நம்ம இந்த மாதிரியான பிளேயர்ஸை ட்ரை பண்ணும்போது ஹிட் ஆனாக்கா நம்ம ஃபேண்டசி ரேங்க் வந்து நல்லா புஷ்அப் ஆகி வரும். ஸோ நேற்று எத்தனை பேர் ஷாருக் கான் எடுத்தீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக நல்ல ஒரு பிக்காக இருந்திருக்கும். அந்த மாதிரி ஜிதேஷ் சர்மா இந்த மேட்ச் வந்து பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இங்கேயும் த்ரெட்டு பார்த்தா அக்சர் பட்டேல் தான் த்ரெட் இருக்குது. டிம் டேவிட் கண்டிப்பாக மஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது டாப் ஆர்டர், அதாவது என்னோட ஐடியாவில் டாப் ஆர்டர் வந்து பிளிப்சால்ட் கொஞ்சம் ஏர்லியாக அவுட் ஆகிடுறாரு. அடுத்து வந்து விராட் கோலி ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸு. ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து ஸ்ட்ராங்கான பவுலரு மிச்சல் ஸ்டார்க் இருக்கிறதுனால சொல்கிறேன். அடுத்து டிம் டேவிட் உங்கள் பொசிஷன் வந்தாருன்னா நல்லா ஒரு ஹிட் ஆட சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது டிம் டேவிட்டுக்கு கண்டிப்பாக ஒரு கேப்டன் வேசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். போத் இன்னிங்ஸுமே ஹிட் ஆக சான்சஸ் இருக்குது. வெனியூ பொறுத்த வரைக்கும் ஒரு பெருசாக இதுவரையும் சான்சஸ் கிடைக்கல. மேலே உள்ள பிளேயர்ஸே முடிக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து டிம் டேவிட்டுக்கு சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய இன்னிங்ஸ் ஆடவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ கர்னால் பாண்டியா லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு ஃபயராக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாரு. ஸோ பட் அந்த ப்ரிடிக்ஷனுக்கு வந்து என்னோடய ப்ரிடிக்ஷனே கிடையாது. என்னோடய பிரதர் தான் வந்து பிரசாந்த் அவர் தான் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பிளேயர்ஸ் வந்து நான் அலர்ட் பண்ணேன். அலர்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு மேட்சாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரையும் கர்னால் பாண்டியா வந்து என்ன நடக்குன்னு படி பார்த்தீங்கன்னா ஹெட்விகேட்ஸில் ஒரு 10 விக்கெட் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வச்சிருக்காரு. பட்டு பிச்சு கொஞ்சம் சப்போர்ட் டேர்ன் கிடச்சிது ஆன் டைமில் ஸ்பின்னுக்கு ஃபேவராக கிடைக்கிது அப்படின்னாக்கா மேபி ட்ரை பண்ணலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். புவனேஸ்வர் குமார் ஷுவர் ஷாட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு செகண்டு போத் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து வின் பண்ணுறாங்க ஆர்சிபி அப்படிங்கிற பேட்டர்னில் போகும்போது இந்த 2 பிளேயருமே ஃபயராக உள்ளே வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த 2 பிளேயருமே கேப்டன் வீசி ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் உள்ளே வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னாலும் செகண்ட் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னாலும் புவனேஸ்வர் குமார் ஏசுலூட் 2 பிளேயருமே நீங்கள் ஒரு டாப்பிக்காக பவுலிங் எண்டில் வந்து கேப்டன் வச்சு கொடுத்து ட்ரை பண்ணலாம். செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல யாஷ் டேயெல்லாம் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்கியாக போகிறவங்க கண்டிப்பாக வந்து வின் பண்ணணும். மேட்ச்சு இனிஷியலாகவே அட்டாக் பண்ணுவாங்க. ஆர்சிபி வின் பண்ணணும் அப்படிங்கிற பேட்டர்னில் டீம் போகும்போது யாஷ் டேயலுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு வீசி கொடுத்தா ட்ரை பண்ணுங்கள். வெனியூவை பொறுத்த வரைக்கும் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்விகேட்ஸில் 3 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ ஸ்ட்ராங்கான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்னோடய பிக்கு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஷுவர் ஷாட்டு பார்த்தீங்கன்னா
விராட் கோலி 1, தேவதர் படிக்கல், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட்டு, புவனேஸ்வர் குமார், ஏசுல் ரூட், யாஷ் தயால். ஷியா சர்மா வந்தார்னா கண்டிப்பாக எடுத்துங்க. கண்டிப்பாக எப்படியும் இந்த மேட்ச்சில் வந்து அவருக்கு ஒரு மல்டிபிள் விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் நல்லாவே பால் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் போடுறாரு. ஸோ அதனால் 2 விக்கெட் வெனியூலையும் எடுத்திருக்காரு. ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். மேபி லைனப்பில் சேஞ்ச் பண்ணுறாங்க ஏதாவது அப்படின்னா ரொமாரியோ ஷெப்பர்டு உள்ளே வந்தாங்க. போத் இன்னிங்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்ல பிக்காக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயரு, கண்டிப்பாக ஓவர்சி ஸ்லாட் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு வர்றாங்க அந்த மேட்சஸ்னால் கண்டிப்பாக ஷுவர் ஷாட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் சேம் 11 தான். பட் ஃபாப் வந்து உள்ளே வராரா வரலையா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபாப் இல்லாமல் தான் அந்த ப்ரிடிஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாக்கு, கேஎல் 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிட்டார் ஃப்ளாப் தான், டெட்லி ஃப்ளாப் தான். ஸோ இனிஷியலாக புவனேஸ்வர் குமார், ஏசுல் ரூட் இந்த 2 பிளேயர் வந்து அட்டாக் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ப்ரீத்திங் கொடுக்காம இருந்தாங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டிசி ஃபேவராக போகிறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது செகண்ட் பேட்டிங்கில் ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா 21 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் அந்த 21 ரன் குயிக்காக வந்தால் கூட ஃபேண்டசிலையும் வந்துடுவார். ஸோ அதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் இந்த மேட்ச்சில் வந்து பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ணுறதுல இருக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டு. ஸோ இனிஷியலாக ஒரு அட்டாக்கிங் போகும்போது வெனியூவும் சின்ன வெனியூ அப்படிங்கும்போது இந்த 21 ரன் வந்தால் கூட ஏறக்குறைய ஒரு 60 பாயிண்ட் கொடுத்துருவாங்க இந்த ட்ரீம் லெவலில். ஸோ அது ஒரு பஞ்சாயத்து ஆகி போயிடும். ஸோ அதையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல். ஸோ லோக்கல் பிளேயரு. ஸோ அவரோட ஹோம் மேட்சஸ் தான் கிட்டத்தட்ட பெங்களூர் தான் ப்ளே பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ். இந்த டீமோட கேப்டன் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பிக்காக தான் இருப்பார் கேஎல் ராகுல். ஃபஸ்ட் பேட்டிங்னா எடுங்க, செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ண வேண்டாம், ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஃபஸ்ட் பேட்டிங் கண்டிப்பாக ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குது. பேட்டிங் ட்ராக்காக இருக்குது அப்படின்னா பேட்டிங் செக்ஷனில் இந்த இடத்துல கேஎல் ராகுல டிசிக்கு கொடுக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஹெட்விகெட்ஸை பொறுத்த வரைக்கும் 64 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 34 வச்சிருக்காரு. த்ரெட்டுன்னு பார்த்தா ஏசுல் ரூட்டுக்கிட்ட தான் த்ரெட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெகிடிக்கிட்ட இருக்குது. ஸோ நெகிடிக்கிட்ட கூட கொஞ்சம் இயர்லியாக தான் அவுட் ஆகிருக்காரு. ஏசுல் ரூட்டுக்கிட்ட நல்லாவே எக்ஸ்பென்சிவாக போன பிற்பாடு தான் அப்போ செகண்ட் ஸ்பெல்லில் தான் அவுட் ஆகிருக்காரு. ஸோ 72 ரன்னு அடித்த பிற்பாடு தான் அவுட் ஆகிருக்காரு அப்படின்னாக்கா ஏசுல் ரூட்டுக்கிட்ட ஃபஸ்ட் ஸ்பெல்லில் விக்கெட் இல்லாமல் டெத்தில் தான் கிடச்சிருக்கும். அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங்கும் போது இந்த இடத்துல ஏசுல்வுட்டை நீங்கள் கேஎல் ராகுல நீங்கள் மஸ்ட்டாக வந்து கேப்டன் பிக்காக எடுக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷுவர் ஷாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அபிஷேக் பொருள் இந்த மேட்ச் வந்து நீங்கள் ஷுவராக எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்டருங்கும் போது இனிஷியலாக உங்களுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது, நல்ல பிக்காக இருக்கும். பட்டு ரிஸ்க்கு தான், இந்த மாதிரி ரிஸ்க்கு தான் நான் கொடுப்பேன். அந்த ரிஸ்க்கை யூஸ் பண்ணுறவங்க ட்ரை பண்ணிங்க. அபிஷேக் பொருள் என்னோட இந்த டிசி சார்பாக வந்து கேப்டன் பிக்காக கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு ஆப்ஷனாக கிளிக் ஆக சான்சஸ் இருக்கும். பட் ரிஸ்க்குங்கிறத விட இந்த ஆப்ஷன் வந்து டபுள் ரிஸ்க் தான். மேபி டீம் வந்து டிசி வந்து லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவர் மட்டும் அட்லீஸ்ட் அந்த விசியாக வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபேண்டசி மூவ் ஆகும் அப்படிங்கிற பேட்டர்னில் யோசிச்சு தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஹெட்விகெட்ஸை பொறுத்த வரைக்கும் வீக்காக தான் இருக்கார், வெனியூவை பொறுத்த வரைக்கும் வீக்காக தான் இருக்கார். ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் ப்ரொமோட் ஆகி மேலே வரும்போது அந்த மாதிரி நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அக்ஷர் பட்டேல், டீமோட கேப்டனு, நல்ல ஒரு விக்கெட் டேக்கரு. மோஸ்ட் ஆர்சிபியோட பேட்டில் வந்து இவர்கிட்ட தான் இருக்குது. அப்போது ஆன் டைமில் பிச்சு வந்து ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் கொஞ்சமாவது ஏதாவது ஒரு எண்டில் வந்து லென்த்தாக இருக்கணும். அப்போ இருந்தால் தான் அந்த ஆங்கிளில் பவுல் பண்ணி கரெக்டாக அங்கே ஹிட் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி தான் விக்கெட் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நடக்க சான்சஸ் இருக்குது. ஒரு டேர்ன் கிடச்சுன்னா பால் உள்ளே போகும், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னென்னா இந்த இடத்துல வந்து என்னோட அலர்ட் வந்து அக்ஷர் பட்டேல் ஹை பிக் தான், ஹைலி ரிஸ்க்காக இந்த மேட்ச் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் எடுக்காமல் இருக்காதீங்க, ட்ரை பண்ணுங்கள். பிச்சு ஆன் டைமில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நானும் உங்களுக்கு டீம் டெலகிராமில் எடுக்கலாமா வேண்டாமாங்கிறத அப்டேட் கொடுக்குறேன். ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா யாஷ் டயல்ட்டா இயர்லியாகவே அவுட் ஆகிருக்காரு, ரொமாரியோ ஷெப்பர்டுக்கிட்டையும் இயர்லியாக அவுட் ஆகிருக்காரு. ஸோ அதையும் நோட் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஹெட்விகெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வச்சிருக்காரு, வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 19 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ என்னோட அலர்ட் வந்து அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு லோ பர்ஃபார்மன்ஸை விட மேபி ஃப்ளாப் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஆர்சிபி வின்னு அப்படிங்கிற கான்செப்ட்டில் போகிறவங்க இவர் அந்த இடத்துல ரொட்டேட் பண்ணி ட்ரா பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சமீர் ரிஷ்வி, மேபி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல ஒரு லெஸ்பிக்கு உள்ளே வர சான்சஸ் இருக்குது. ஷாருக்கான் மாதிரி, நிதிஷ் ராணா மாதிரி, ரூத்தர் போர்டு வந்தார் பாருங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச், அந்த மாதிரி இந்த மேட்ச் வந்து ஃபிட் ஆகும். ஸோ மேபி டிசி லூஸ் ஆகுறாங்கன்னா இவர் இன்னாவ சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது பிளேயர் சூஸ் பண்ணுறதுல டிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ டிசியை நீங்கள் பேட்டர்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா பவுலர்ஸ் வந்து ஷார்ட்டேஜ் ஆகும். ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பால் தான், அந்த ஒரு பால் மிஸ், நம்ம வந்து நல்ல பிளேயரு, இந்த பிளேயர்ஸை கேப்டனாக எடுக்கலாம் அப்படின்னு கொடுப்போம். ஸோ அந்த ஒரு பால் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகி போயிடும், அந்த டீமே நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ரியான் பராக் வந்து அந்த ஆப்போசிட் டீமில் வந்து கேப்டன் விசி கொடுத்துருப்பேன்.
பட் அன்எக்ஸ்பெக்டடாக பாருங்கள் அந்த இடத்துல கஜ்ரோலியா உள்ளே வந்து அவர் விக்கெட் எடுத்துட்டார். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து உங்கள் நாலேஜ், உங்கள் கிரிக்கெட் நாலேஜ், உங்களோட ஆன் டைம் டெசிஷனை நீங்கள் எடுத்தாகணும். ஸோ இவருக்கு த்ரெட்டுன்னு பார்த்தா ஏர்லியாகவே கொர்னால் பாண்டியாட்ட அவுட் ஆயிருக்காரு. ஸோ அதையும் பார்த்துங்க. ஸ்டப்ஸை வந்து மெயினாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த டீமில் எப்படி டிம் டேவிட்டை கொடுக்குறோனோ ஆர்சிபியில், அதே மாதிரி டிசியில் வந்து ஸ்டப்ஸ் வந்து போத் இன்னிங்ஸுமே எடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. டாப் ஆர்டர் கட் பண்ணிவிட்டு மிடில் ஆர்டர் தான் கேம் போகும், இனிஷியலாக டேர்ன் கிடைக்கும், இனிஷியலாக ஸ்விங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பிச் ரிப்போர்ட் வந்ததுன்னா அந்த சைடு டிம் டேவிட்னா இந்த சைடு ஸ்டப்ஸு, இந்த 2 பிளேயரும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டப்ஸு மேபி இந்த மேட்ச்சில் வந்து ஒரு 2 ஓவர் 1 ஓவர் பவுல் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. அதையும் நோட் பண்ணிங்க, நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ ஆன் டைம் பிச் ரிப்போர்ட் வச்சு டைமென்ஷனை வச்சு தான் நம்ம அதை டிசைட் பண்ண முடியும். த்ரெட்டுன்னு பார்த்தா துஷாராட் அவுட் ஆயிருக்காரு. ஷெப்பர்டு கிட்ட ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவாக போன ஒரு படம் தான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ த்ரெட்டு பெருசாக இவருக்கு எஃபெக்ட் ஆகாது, ஹிட் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ சர்மாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹிட்டரு. பட் எங்கே டவுன் கீழே தான் வர்றாரு. ஸோ அவர் கீழே வரும்போது ஆல்மோஸ்ட் மேட்சோட பொசிஷன் தெரிஞ்சிடும், எந்த டீம் வின் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அந்த ப்ரெஷரில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தாக்கா, எட்வர்ட்ஸ் ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் மேட்ச்சு ஃப்ளாப்பு, அதுக்கு முன்னாடி மேட்ச் ஹிட்டு, அதுக்கு முன்னாடி மேட்ச் ஹிட்டு. ஸோ அந்த கம்பேரிசன் போகும்போது 50-50 ஆப்ஷன்லேயே இந்த மேட்ச் வந்து ட்ரை பண்ணுங்கள். டாப் ஆர்டர் கட் பண்ணுறீங்க, அந்த இடத்துல அக்சர் பட்டேல் ட்ராப் பண்ணுறீங்கன்னா இவரை கண்டிப்பாக ஒரு மெயின் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் என்னோட சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து அசுதோஷ் சர்மா ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸு, ஃபேண்டசி இன்னும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு பிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விப்ராஜ், இவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இவர்கிட்ட வந்து டபுள் ஆப்ஷன் ஸ்கில் இருக்குது, சான்ஸ் கிடச்சா பேட்டிங்கும் பண்ணுவார். ஒரு சின்ன கிரவுண்டுங்கனால கண்டிப்பாக வந்து ஒரு மெயின் பவுலர் ஆப்போசிட்டில் வந்து புவனேஸ்வர் குமார், ஏசல்வுட். ஸோ இந்த மாதிரியான பிளேயருக்கு வந்து கொஞ்சம் பவுல் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆவாங்க. எப்போவுமே நடக்கக்கூடிய விஷயம் தான் கிரிக்கெட்டில். ஸோ பேட்டர்ஸை வந்து இனிஷியலாகவே அவுட் எடுத்துருவாங்க. பட் இந்த மாதிரி புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸு டெய்லண்டரை வந்து அவுட் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த 30 ரன் அடிச்சு விட்டு போயிடுவாங்க. அதுதான் மேட்ச்சுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக போகும். ஸோ அந்த மாதிரி நடக்கும் ஃபேண்டசி. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது விப்ராஜ் வந்து லெக் பிரேக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, செகண்ட் வந்து டபுள் ஆப்ஷன் பேட்டிங் ஸ்கில் இருக்குது அவர்கிட்ட. ஸோ அதனால் விப்ராஜ் வந்து இந்த மேட்ச் வந்து ட்ரை பண்ண நல்ல பிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அலாட் இவர்கிட்ட தான் இருக்குது. இனிஷியலாக வந்து விக்கெட் எடுத்துட்டாரு டாப் ஆடுற ஆர்சிபி அப்படின்னாக்கா மேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி வின் பண்ணுவாங்க, அந்த பேட்டர்னில் தான் போகும். பட் ஸ்ட்ரகிள் ஆகி மேட்ச் லூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஆர்சிபி ஃபேவராக தான் போகும் மேட்ச்சு. பட் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி அதுக்கப்புறம் மேட்ச் கொஞ்சம் லிஃப்ட் ஆகி போக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இனிஷியலாக ஸ்டார்க்கு வந்து விக்கெட் எடுத்தால் டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆனால் ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறத யோசிச்சு தான் நீங்கள் டீம் மேக் பண்ணணும். எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு, வெனியூவில் பார்த்தீங்கன்னா 12 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு விக்கெட் 2 விக்கெட்டாக கன்வெர்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா மேபி ஒரு விக்கெட் 25 பாயிண்ட்டு ப்ளஸ் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போடும்போது அதில் ஒரு 10 பாயிண்ட்டு 40 பாயிண்ட் எடுத்து ஃபேண்டசி மேட்ச்சை லூஸ் பண்ணும்போது வெளியில் போவார். மேட்ச்சை லூஸ் பண்ணும்போது உள்ளே இன்னும் சான்சஸ் இருக்குது ஃபேண்டசியில். மேட்ச்சை வின் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா டோட்டலாக மாறி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் யோசிச்சு தான் இந்த மேட்ச்சில் நீங்கள் பிளேயர்ஸை வந்து சூஸ் பண்ண முடியும். இதுதான் என்னோட பிக்கு. குல்தீப் யாதவ் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஷுவராக எடுத்துக்கலாம், மல்டிபிள் விக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. செகண்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் கூட ட்ரை பண்ணுங்கள், ட்ராப் பண்ணிட்டு போகிறதும் பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஸோ வெனியில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. மெயினாக வந்து டைமென்ஷன் தான் இஷ்யூஸ். சின்னசாமி ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சின்ன கிரவுண்டு தான். நல்லா பேட்டுக்கு வந்தது அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 பேட்டர் 2 பேட்டர் பெரிய இன்னிங்ஸ் ஆட்டு போவாங்க. நம்ம ப்ரெடிக்ஷனே டோட்டலாக மாறி போயிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பேட்டர்னில் டீம் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஆங்கிளில் மட்டும் பிளேயர்ஸை வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். மோஹித் சர்மா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் பிக் பண்ணிக்கலாம். இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் மீடியம் பேஸு, விக்கெட் கிடைக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் என்னோட பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷோர் பிக் வந்து மோஸ்ட்டு வந்து எல்லாம் ஃபஸ்ட் பேட்டிங் தான் கொடுத்துருப்பேன். அப்போ ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னாக்கா பிளேயர்ஸ் அந்த இடத்துல சூஸ் பண்ணுறதுல வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கும். அதுதான் மெயினாக உங்களுக்கு வீடியோட ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸை கொஞ்சம் நீங்களே சூஸ் பண்ணுங்கள். முகேஷ் குமார் உள்ளே வந்தாருன்னா ஷுவராக எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். போத் இன்னிங்ஸ் வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிராஜ் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணி விக்கெட் எடுத்தாரோ அந்த மாதிரி முகேஷ் குமார் வந்து எடுக்க சான்சஸ் இருக்குது இந்த வெனியூவில். ஃபாட் டுபிள்ஸ் உள்ளே வந்தால் எடுத்துக்கலாம், ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். கேப்டன் வைஸுங்கிறது ஃபேண்டசியில் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஹையாக இருக்கும். பட் இப்போதைக்கு பொசிஷன் வந்து சப்ஸ்டியூட்லாம் கொடுத்துருக்கேன். ஆன் டைமில் வந்தாருன்னா டோட்டலாக மேட்ச் வந்து நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் விராட் கோலி ஹிட் ஆகிடுவார், ஃபாபு ஹிட் ஆகிடுவார். ஸோ அந்த மாதிரி ஃபேண்டசி போகும். பட்டு கேப்டன் வைஸுக்கு ஒர்த்தா அப்படின்னு பார்த்தா இந்த மேட்ச் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம், பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நட்ராஜன் வந்து மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மேட்ச் வந்து உள்ளே வர்றாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நல்ல ஒரு மல்டிபிளாக எடுக்க சான்சஸ் இருக்குது இந்த மேட்ச்சில்.
ட்ரை பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஆர்ம் போது கொஞ்சம் இனிஷியலாகவே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற பிளேயரும் இருக்காங்க ஆர்சிபியில். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயர் ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் லெஃப்ட் ஆர்மில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக பேட்டர்ன் மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ டாப்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிளிப்சால்ட்டு, விராட் கோலி, ரஜத் படித்தார், டிம் டேவிட், கர்னால் பாண்டியா, கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஹெட் டு ஹெட்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. நம்பர்ஸ்லாம் ப்ராப்பராக ஹிண்ட் எடுத்து நோட் பண்ணி கூட வச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெனியூவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்ஸ்னால் இதுதான். ஸோ வெனியூ பிளேயர் வந்து எப்போவுமே நீங்கள் நம்ம மஸ்ட்டாக கொண்டு வரணும் உள்ள. ஸோ அதுதான் வந்து ஹிட் ஆகும். ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி நல்ல ஒரு நம்பர்ஸ் ஒரு 40 ஆவரேஜ் வச்சுருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா நம்ம கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோவில். நெக்ஸ்ட்டு கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல். ஸோ இந்த இடத்துல அக்சர் பட்டேல் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக எப்படி செட் பண்ணாலும் நல்ல ஒரு ஹைபிக் பிளேயரு. ஸோ டபுள் ஆப்ஷன் தான். டிசி வின்னு அப்படின்னா உள்ளே வருவார், டிசி ஃப்ளாப்னா வெளில போக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் யோசிச்சுங்க. ஸோ டெமோ டீம்னு பார்த்தா அந்த மாதிரி தான் காட்டுறேன். ஸோ இதை புதுசாக வர பிகினர்ஸு, புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர், ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ டெலகிராமில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70-80 பேர் உள்ளே வந்துருக்கீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணலை. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவே மோட்டிவேட்டாகவும் இருக்கும், சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸோ டெமோ டீம்னு பார்த்தா இதுதான் டெமோ டீம். ஸோ கேஎல் ராகுல், ஃபிளிப்சால்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். விராட் கோலி, ரஜத் படித்தார், ஸ்டப்ஸு, தேவதர் படிக்கல், அக்சர் பட்டேல். ஸோ இதுதான் ரெகுலர் பிக்கு. இதை அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா டெட்லி 100% ஃப்ளாப் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா பெட்டராக ரிசல்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டி பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் வீடியோவில் கொடுத்தேன் ரிஸ்க் கேப்டன் விசி எல்லாமே இங்கே டீப்புக்காக தான் கொடுத்துருப்பேன். ஸ்டப்ஸ் கொடுத்துருக்கேன், படிக்கல் கொடுத்துருக்கேன், விப்ராஜ் கொடுத்துருக்கேன், யாஷ் டயால் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பர் வீடியோ பிளேயர்ஸை வந்து ரொட்டேட் பண்ணி போங்க. பெட்டரான ஆப்ஷனாக உங்களுக்கு ரிசல்ட் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நல்ல மேட்ச் தான், நல்ல ஹிட் எடுக்கலாம். கண்டிப்பாக இந்த மேட்ச் நீங்கள் வந்து கிரவுண்டும் இருக்குது, அதாவது பேப்பரும் இருக்குது, பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் எடுக்க முடியும். ஸோ வீடியோ மட்டும் பார்த்துட்டு நான் வந்து ரிசல்ட் எடுக்கணும் 49 ரூபா போட்டு எனக்கு 3 கோடி வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ இது இல்லை. ட்ரை பண்ணுங்கள், நல்ல வின்னிங்ஸ் வர சான்சஸ் இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ளோஸாக தான் வர்றீங்க, பட் அந்த மல்டிபிள்ங்கிறத ட்ரை பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ ஒரு டீமுக்கு மல்டிபிள் டீம் மேக் பண்ணும்போது தான் ஜிஎல் வின் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி நேரத்தில் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் பாருங்கள் ரெகுலர் டெமோ. ஸோ ரெகுலராக எல்லாருமே இப்படி தான் போயிருப்பீங்க. இது எல்லாருமே ஹைபிக் தான். இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் வந்து கட் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் பேட்டிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன், அடுத்து செகண்ட் பேட்டிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பேன். ஸோ இந்த செட்டப்பில் போனீங்கன்னா நீங்கள் போகிற 49 ரூபா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்னு அர்த்தம். ஸோ இது நம்ம டீம் இல்லை, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இந்த டீம் தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஸ்கியாக வந்து தேவதர் படிக்கல் ட்ரை பண்ணியிருக்கோம், விசி வந்து ஏசுல்வுட். ஸோ ஆர்சிபி வின் அப்படிங்கிற பேட்டர்னுக்கு இந்த கான்செப்ட் வந்து சூட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேப்டன் ஒருவேளை நீங்கள் மாற்றணும் அப்படின்னாக்கா டபுள் ரிஸ்க் எடுக்கிறவங்க ஃபிளிப்சால்ட்டுக்கிட்ட போகலாம். படிக்கல் மாதிரி இன்னொரு கேப்டன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல டிம் டேவிட்டை போகலாம். குயிக்காக வந்து ஒரு 50 அடிச்சிட்டாருன்னா ஃபேண்டஸில் இவர் வந்துடுவார். ஸ்லைட்லி ஆல்டர்னேட்டிவ் பவுலராக யூஸ் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஆங்கிலையும் யோசிங்க. ஸோ விசி பார்த்தீங்கன்னா இல்லை அவங்களும் டஃப் கொடுப்பாங்க அந்த டீம் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஆர்சிபி வந்து டிசி வந்து மேட்சை விட மாட்டாங்க, டஃப் கொடுப்பாங்க அப்படின்னா விசி வந்து ஸ்டப்ஸ் ட்ரை பண்ணலாம், அபிஷேக் போரல் ட்ரை பண்ணலாம், குல்தீப் யாதவ் ட்ரை பண்ணலாம், அடுத்து புவனேஸ்வர் குமார். ஸோ இதுதான் ஆல்ட்ரேஷனு. ஸோ இதை தாண்டி ஆல்ரவுண்டர் செக்ஷன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிசி டஃப் கொடுப்பாங்க அப்படின்னா விப்ராஜுக்கு பதிலாக அக்சர் பட்டேல் கொண்டு வரலாம், லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளேயர்ஸை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த பிளேயர்ஸோட அப்டேட்டு மேலே உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். இந்த டீமில் வந்து ஸ்டார்க்கு இம்பார்ட்டண்ட்டு, நட்ராஜன் இம்பார்ட்டண்ட்டு, அக்சர் பட்டேல், லியாம் லிவிங்ஸ்டன். ஸோ இதுதான் ரொட்டேஷன். ஸோ இதில் நீங்கள் எந்தெந்த பிளேயர்லாம் வெளியில் எடுக்கிறீங்களோ இப்போ இந்த டீமை நீங்கள் அப்படியே நீங்கள் மேக் பண்ணுறீங்க. ஸோ இது ஒரு டீம் ஒன்றுன்னு வச்சுப்போம். ஸோ இதே டீமில் இதில் உங்களுக்கு செட் ஆகாத பிளேயர்னு உங்களுக்கு தோணும் இல்லையா, அதாவது அது இன்டியூஷன் சொல்லலாம், ப்ரிடிக்ஷன் சொல்லலாம், இல்லைனா என்னை தாண்டி உங்களுக்கு ஏதாவது தோணியிருக்கலாம். ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கணும் தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ நானும் நம்பர்ஸ் படி தான் போகிறேன். ஸோ அதனால் வேண்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி பிளேயர்ஸ் நீங்கள் அந்த டீமில் எடுத்து ரெண்டாவது டீம் செட் பண்ணலாம். ஸோ அதுதான் பேக்கப் டீம். சப்போஸ் இந்த டீம் ஹிட் ஆனால் இது ரேங்க்கில் மேலே வரும். சப்போஸ் ஆல்டர்னேட்டிவ்ல இதில் ஏதாவது பிளேயர்ஸ் மிஸ் ஆனால் இந்த பிளேயர்ஸ் நீங்கள் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து பேக்கப் டீம். இதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு டீமை பேஸ் பண்ணி அடுத்த பேக்கப் டீம் அதுதான். சப்போஸ் இதில் வந்து படிக்கல் வந்து நீங்கள் கேப்டன் வைக்கிறீங்க, படிக்கல் ஃப்ளாப் ஆகிட்டாரு, ஃப்ளாப்னா கேப்டன் ஃப்ளாப் ஆகிட்டாரு, அப்போ அடுத்து எங்கே போவோம், இங்கே தான் வரும். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்லர்கிட்ட போயிருப்போம். ஸோ பட்லர் ஃப்ளாப் கேப்டனுக்கு, அப்போ அடுத்து எங்கே போச்சு, சாய் சுதர்சன். ஸோ இதுதான் நீங்கள் பட்லருக்கு வச்சு ஒரு டீம் போட்டுக்கணும், சாய் சுதர்சனுக்கு வச்சு ஒரு டீம் போட்டுக்கணும். ஸோ இதுதான் பேக்கப் டீம். இதை தான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை புரிஞ்சுங்க. நிறைய பேர் வந்து ட்ரீம் லெவன்லேயே பிளேயர்ஸ் வந்து சூஸ் பண்ணும்போது பேக்கப்னு காமிக்குது, அப்படி அது நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அது இல்லை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்திருக்கீங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்து டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் இந்த மாதிரி காம்பினேஷனில் எடுத்திருக்கேன். ஸோ இது பாருங்கள்,
டோட்டலாக டஃப் ஃபைட்டு ஆர்சிபி வின் பண்ணும் அந்த காம்பினேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 பேட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த சைடு 3 பேட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆர்சிபி வின்னுங்கிறனால இங்கே 3 பேர் கொண்டு வந்திருக்கேன். இதில் ஏதாவது நீங்கள் பிளேயர்ஸ் மாற்றணும் அப்படின்னா அக்ஷர் பட்டேல் இடத்துல இன்னொரு பிளேயர் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். விராட் கோலி ஸ்லைட்லி ட்ரா பண்ணிவிட்டு ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ஒரு பிளேயர் கொண்டு வரலாம். இல்லைனா பவுலிங்கில் வந்து குல்தீப் யாதவ், ஸ்டார்க்கு, முகேஷ், லியாம் கர்னால் இந்த மாதிரி பிளேயர்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதாவது டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக டிசி நல்லாவே ஸ்கோர் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் மேட்ச் இப்படி தான் ஃப்ளோ போகும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு. அடுத்து பார்த்து நம்ம எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் மிஸ் பண்ணோம். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் காமிச்சிருப்பேன், நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, பார்க்கலையே அப்படின்னு இந்த மேட்ச் பார்க்க வந்திருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பிளேயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணாத பிளேயரு, உள்ளே வரதுக்கு சான்சஸ் உள்ள பிளேயர். ஸோ லாஸ்ட் மேட்ச் இப்படி தான் காமிச்சிருந்தோம். ஷாருக் கான் உள்ளே வந்திருந்தார் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இது இல்லாத இன்னும் 2-3 பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இவ்வளோ தான் எடுக்க முடியும் ஃபேண்டசியில். ஸோ அதனால் ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நடராஜன் உள்ளே வந்தால் எடுத்துக்கலாம். விப்ராஜ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரொமாரி ஷெப்பர்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மெயினாக கர்னால் பாண்டியா, லியாமு, டெவான் ஃபெராரியோ, ரொமாரி ஷெப்பர்டு, டெவான் ஃபெராரியோ 2 பிளேயரும் உள்ளே வந்தாங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணாத பிளேயரு, பட் நல்ல பிளேயரு, மல்டிபிள் விக்கெட் எடுக்கலாம், பேட்டிங் சான்ஸ் கிடச்சா ஹிட்டும் ஆகலாம். அப்போ மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போகுதுன்னா இந்த 2 பிளேயர் உள்ளே வந்தாங்கன்னா மாற்றி விட்டு போக சான்சஸ் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அசிதோஷ் சர்மா, ஜாக் ஃபெராசர், ஸோ இந்த 2 பிளேயரு. இதை தாண்டி ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா ஜாக்கப் பீத்தல் டபுள் ஆப்ஷன் பிளேயர் தான். ஸோ பார்த்துருப்பீங்க லீக்கில், ஆஸ்திரேலியா லீக்கில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. மேபி இவர் உள்ளே வந்தாருன்னா இவர் வந்து பெருசாலனாலும் ஒரு ஆவரேஜாக ஃபேண்டசியில் வர அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ டபுள் ஆப்ஷன் மேபி பவுல் பண்ணாங்கன்னா விக்கெட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சமீர் ரிஸ்வி, இவரையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை தாண்டி ஒரு 3-4 பிளேயர் இருக்காங்க. ஸோ அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை வந்து அடுத்தடுத்து நம்ம பேச தான் ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், இன்றைக்கி உங்களுக்கான நாள் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு விஷயம் தோணுதுன்னா அது இன்ட்யூஷன். இந்த மாதிரி நீங்கள் டீம் ஓனாக மேக் பண்ணிவிட்டு சில விஷயங்களில் இன்புட் இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணிங்கனாலே நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இது எல்லாமே சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் சித்தரோ சாமியாரோ கிடையாது. நானும் உங்களை மாதிரி தான். ஸோ நம்பர்ஸை நீங்கள் பக்காவாக ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் இதில் அவுட்புட் எடுக்க முடியும். அதுதான் நான் பிகினிங்லேருந்து உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் க்ளோஸாக வந்தாங்கன்னா அந்த ஸ்க்ரீன் நிறைய பேர் அனுப்புகிறாங்க. ஸோ எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறதில்ல. ஸோ அதுலேயும் பர்டிகுலராக ஃபில்டர் பண்ணி தான் ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி ஷேர் பண்ணாங்கன்னா பார்க்குற நீங்கள் வந்து ஒரு 200 பேர் பார்க்குறீங்கன்னா தயவு முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக்கை போடுங்க, ஒரு டச்சப் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று ரியாக்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.